ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பாவக்காய் குழம்பு ரெசிபி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கசப்பு இருக்காது. அப்படி கசப்பு இல்லாமல் எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாவக்காவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுத்தமாக நீங்கள் கசப்பே சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இது மேலே இருக்க ஸ்கின்னை கூட நீங்கள் லைட்டாக வந்து பீல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்தளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். மெயின் புளி தான் இதுக்கு. இப்போது இதை வந்து நம்ம வந்து ஒரு கடாயில் போட்டு வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் இல்லாமல் வதக்கணும். அப்போ தான் இதுலேருந்து தண்ணி எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் ஊற்றி வதக்க போகிறோம். இதை வந்து இந்த ஸ்டெப்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் கசப்பு இல்லாமல் ஒரு குழம்பு நம்ம பண்ண முடியும். ஸோ நல்லா இந்த மாதிரி இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு எண்ணெய் ஊற்றாமல் நம்ம வதக்குறோம். நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்ற போகிறோம். இது எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு நம்ம வந்து கசப்பு இருக்காது. இப்போது இதில் நம்ம எண்ணெய் ஊற்றலாம். டீப் ஃப்ரையும் கிடையாது, ஷாலோ ஃப்ரையும் கிடையாது. ஒரு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இது வந்து வதக்க போகிறோம். வதங்குற அளவுக்கு குறைஞ்சது பாவக்காய் வதங்க 15 மினிட்ஸ் கிட்ட ஆகும். நல்லா வதங்கணும், அப்போ தான் கசப்பு இருக்காது. நான் பெரிய சைஸ் பாவக்காய் இன்றைக்கி 2 எடுத்திருக்கேன். இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு. இன்னமும் கூட நல்லா வதங்கணும். ஸோ அப்படியே இருக்கட்டும். அதுக்கு நடுவில் இதுக்கு என்னென்ன தேவைன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஆனியன் இவ்வளோ எடுத்திருக்கேன். இப்போ 2 பாவக்காய்க்கு 1/2 kg இருந்துச்சு. 1/2 kg ஆனியன் எடுத்திருக்கேன். 3 பெரிய சைஸ் தக்காளி. இந்த தக்காளியும் வெங்காயம் தான் கசப்பு வந்து இல்லாமல் பண்ணும். ஸோ 1:1 ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. 1 கிலோ பாவக்காய் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 1 கிலோ வெங்காயம் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா பெரிய சைஸ் வெங்காயம் 3 இல்லை 2 எடுத்துக்கலாம். தக்காளி மீடியம் சைஸ்னா 4, பெரிய சைஸ்னால் ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. ஈக்குவல் குவான்டிட்டி போட்டோம்னா நல்லாயிருக்கும். எண்ணெயும் அதிகமாகும். இப்போ வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் கடுகு ஜீரகம் தாளிச்சிக்கலாம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆனியன் உள்ளுக்கு போட்டுருங்க. நல்லா வதங்கணும் வெங்காயம். அது வரைக்கும் போட்டு நல்லா வதக்குங்க. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் நல்லா தக்காளி மேஷ் ஆகி வர்றது வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போது எல்லா தக்காளி வெங்காயம்லாம் வதங்கி வந்துருச்சு. பாருங்கள், தண்ணியே ஊற்றலை, தக்காளியிலேருந்து வந்த தண்ணியே தான். இது கூட நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொத்தமல்லி தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்சிருப்போம்ல அந்த மிளகாய்த்தூள். அப்போ தான் இது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கூட கொஞ்சம் காரத்துக்கு நார்மலாக வீட்டில் இருக்க மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து சேர்த்துடுங்க. புளி சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பாவக்காய் வந்து உள்ளே ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஊற்றாமல் கொதிக்க வைங்க. தண்ணி இதில் ஊற்றக்கூடாது. இப்போது இந்த ஸ்டேஜில் பாவக்காய் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க லிட்டு போட்டு. புளி நமக்கு இன்னும் இந்த பச்சை வாசனை போயிருக்காது. இப்போ இந்த பாவக்காய் இதில் போடும்போது புளி காரம் எல்லாமே இதுக்குள்ளே இறங்கணும். அதுக்காக இப்போவே போட்டு நம்ம மூடி வச்சிட போகிறோம். ரொம்ப திக்காக இருந்தால் நான் இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ லிட்டு போட்டு மூடி வச்சாச்சு. நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வைக்கணும். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது அவ்வளோதான். இந்த அளவுக்கு திக்காக வர வரைக்கும் நம்ம வந்து பண்ணணும். பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா 90% கசப்பு இருக்காது. உங்களுக்கு 100% வேணும்னா ஒரு சின்ன துண்டு லாஸ்ட்டாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் அந்த ஸ்கின்னை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கசப்பு சுத்தமாக இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க.